ஹாய் ஆல், அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஸோ தமிழுடைய கொஸ்டின்ஸ் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ புணர்ச்சி அப்படிங்கிறதுல மகர ஈற்று புணர்ச்சி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சேரும். ஒன்று மகரமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியில் இறுதியாக கேட்டு இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேரும். இப்போ பவளம் கூட்டல் வாய் அப்படிங்கிறது பவள வாய் அப்படின்னு சொல்லி மாறும். ரெண்டாவது நிலைமொழி இறுதியாக இருக்கக்கூடிய மகரமை கெட்டு ஸோ வருமொழியில கசத்தப அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கள் இருந்தால் அதுக்கு இனமான வந்து பார்த்தீங்கன்னா ஒற்று அப்படிங்கிறது மிகும். இப்போ இம்மு கெட்டு போச்சுன்னா மீதி இருக்கிறது பழம் குட்டல் தோல் பழத்தோல் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ரெண்டாவது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி இறுதியா இம் அப்படிங்கிறது இருக்கா, இந்த இம் கெட்டு போய் வறுமொழிக்கு இனமான மெல்லின எழுத்து அப்படிங்கிறது தோன்றும். இப்போ காலம் குட்டல் கடந்தவனில் இம்மு போயிட்டா மீதி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இனமான காக்கு இனமான இன எழுத்து அப்படிங்கிறது சேர்ந்து காலம் கடந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மரம் குட்டல் அடி அப்படிங்கிறது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சேரும் அப்படின்னா நிலைமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக இருக்கக்கூடிய மகரமை கெட்டு ஸோ இங்கே வருமொழியில் நமக்கு உயிர் இருக்குது. அப்போது உயிர் முன் உயிர் இருந்தால் நமக்கு உடம்படு மெய் அப்படிங்கிறது தோன்றும். ஸோ இந்த உடம்படு மெய்யாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மரக்குட்டல் இவ்குட்டல் அடி அப்படிங்கிறது சேர்ந்து மரவடி அப்படின்னு சொல்லிட்டு சேரும். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ மனம் கூட்டல் நலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா சேரும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. மேற்கொண்டு இது போல வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.